அதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திர திருவடிகள் போற்றி. அருமுகனின் உயலாற்றல் நாளை தன் ஆற்றல் நாளோடு இணைத்து கொண்டு நல் அற்புதமாய் அவன் வடிவாக இன்று மாறி நின்ற சித்தனே, அச்சுவடது அற்புதமாய் இன்னமும் தலை தூங்கி நிற்கின்ற அந்நிலையில் நின்று அவனோடு அமர்ந்திருக்கின்ற வள்ளியும் தெய்வானையும் அகமாற வாழை சித்தனை வாழ்த்த நல் மாலை வேளை நல் அற்புத மருகனின் வேல்கொண்டு அதை செங்கோலாக வைத்திருக்கின்ற சித்தனை வாழ்த்த அச்செங்கோல் முன்பு இருக்கின்ற ஆதி இறை நூலாய் வந்து அமர்ந்து வாழ்த்துகின்றோம் சித்தனே. வள்ளியும் தெய்வானையும் ஓர் வார்த்தை வள்ளி மறுவார்த்தை தெய்வானையாம் என இருவரும் கலந்து ஓர் நல்ல ஆசிகளை சித்தனுக்கு வழங்கி நிற்க ஆனந்த நிலைதனில் அமர்ந்திருக்கின்றோம். உம்மோடு இணைந்த ஒவ்வொருவரும் பல்வேறு கர்ம வினைகளுக்குள் ஆட்கொள்ளப்பட்டு அலைந்து திரிந்து பல பிறவிகள் பூண்டு இன்று பிறவிக்கு மோட்சம் வேண்டுமென்று நல் அவதார புருஷனாயிருக்கின்ற உம்மை நாடி வந்திருக்கின்றார்கள். இப்பிறவியே அவர்களுக்கு இறுதி பிறவியாக இம்மண்ணுலகுதனில் அமைகின்ற நிலையாக மாற்றிக்கொள்வதும் அல்லது மீண்டும் பல பிறவிகளை எடுத்து கொள்கின்றவாறு மாற்றிக்கொள்வதும் அவர்களுடைய நிலையை பொறுத்தே உம்மீது கொண்ட அன்பின் நிலைதனை பொறுத்தே அது மாற்றி அமைக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் சிவனை காண சிவகைலாயம் சென்று தவம் பூண்டு பல வருடங்களும் யுகங்களும் உருண்டோடியும் சிவத்தின் ஒரு சிறு அசைவை கூட உணர முடியாது அமர்ந்திருக்கின்ற வேளைதனில் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் அச்சிவமே நடனம் ஆடுகின்ற ஈசனே உம் வடிவில் அலைந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற நிலைதனில் உம்மை வந்து காண்போர் ஈசனாகவே காண்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அத்தனை வருடங்கள் தவமிருந்தும் கிடைக்காத பலனை மிக மிக சொற்ப நிலைதனில் அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள். நிச்சயம் உரைக்கின்றோம், ஒரு பிட்டுக்காக மண் சுமக்க சென்ற பொழுது பிறம்படி பட்டார் ஈசனார். ஆனால் அப்பிட்டின் பெருமை அது அங்கு இருக்கின்றது. ஆனால் அப்பிறம்படியையே தம்மீது வாங்கி கொண்டானே அம்மன்னன் ஒருவன், அவனுக்கும் புண்ணியகதி கிட்டத்தான் செய்தது. இவ்வாறு ஒரு ஈசனுடைய அத்திருவிளையாடலில் அறிந்தும் அறியாமலும் ஒருவர் பங்கேற்கின்ற பொழுது அங்கு ஈசனுடைய அருள் அவர்களுக்கு கிட்டும். அதேபோல்தான் இன்று வாழை சித்தனை அறிந்தும் அறியாமலும் வந்து கண்டு செல்வோர்களுக்கும் பெரும் நிலைகள் இப்பிறவியிலும் கொடுக்கப்படும். இப்பிறவியில் இல்லாவிடில் பிற பிறவிகளுக்குள் அவர்களுக்கு அற்புதமான உயர்நிலைகள் வழங்கப்படும். அந்நிலை கொண்ட ஆற்றல் சித்தனிடம் சூட்சமமாக எப்பொழுதும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை இருக்க, இதனை உணர்ந்து கொண்டு சித்தனோடு இயல்பு நிலைதனில் இவ்வாற்றல் சித்தனிடமிருந்து பகிரப்படுவதை உணர்ந்து கொண்டு சித்தனை இருக இக்கணமே பிடித்து கொண்டால் வருகின்ற அனைத்து வினை நிலைகளும் அகற்றுகின்ற ஆற்றலை தமக்குள்ளிருந்தே ஒருவன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அளவிற்கு அற்புதமான அவர்கள் அறியா நிலைதனில் இப்பிரபஞ்சம் அறிகின்றவாறு அவருடைய தவக்கணல்தனை எழுப்பி அனைவருக்கும் பிரம்ம ஞானம் அதை கொடுக்கும் உயர் சித்து நிலைதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனாயிருக்கின்ற அச்சிவனின் ஆற்றலை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற வாழை சித்தனை சிக்கன விடித்து கொண்டு நற்சீடர்களாய் சித்தனாய் வலம் வருகின்ற நிலைதனை அறிந்து கொண்டு தமக்குள் இருக்கின்ற காம லோப மதமாச்சரிய நிலைகளையெல்லாம் அறிந்து எரிந்துவிட்டு அதனை எரித்துவிட்டு அற்புதமாக வாழை சித்தன் என்ற சுடரில் தாமும் ஒரு சுடராய் இணைந்து அச்சுடரோடு இச்சுடர் இணைகின்ற பொழுது அச்சுடருக்கு பேரொளி கிடைக்கும் என்ற நிலையை விட
அப்பேரொளி கொண்ட சுடரோடு இது இணைகின்ற பொழுது இதுவும் அப்பேரொளி கொண்ட சுடராகவே கருதப்படும் என்ற நிலை இருக்க, அந்நிலையின் மூலமாக கிடைக்கின்ற பலன் அலாதியானது என்ற நிலை இதனை அறிவிக்க ஆற்றலோடு அமர வைத்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். உரைத்த நிலைதனில் சற்று முன்னும் பின்னுமாக இருக்கின்ற நிலையது போல் இருந்தாலும் கூட அவற்றிலிருக்கின்ற உயர்நிலை என்பது அனைவரும் சித்தனை எளிமையாக இப்பிறவியில் கண்டுவிட்டோம், இப்பிறவியே தமக்கு இறுதி பிறவியாக இருக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தை உள்ளுக்குள் கொண்டு சித்தனை உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு சித்தனோடு இணைந்து யுகமாற்ற பணியில் தம்மால் இயன்ற அளவிற்கு தம்மால் முடிந்த அளவிற்கு உள்ள சிறு சிறு பணிகளை செய்கின்ற பொழுது சிவமுக்தியானது சிவமே சித்தன் வடிவதனிலிருந்து வழங்கி நிற்பார் என்ற அதி உன்னத சூட்சமதை எளிமையாக எடுத்துரைக்க எண்ணியே யாம் இதனை உரைத்தோம். சித்தனே ஒவ்வொரு நிலை கொண்ட மாந்தர்களும் தன்னிலைகளில் என் நிலைகள் குறைவென்று தான் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளை இக்கலியுக வேளையாக இருக்கின்ற பொழுது, இப்பொழுது கலியுகம் முடிந்து விட்டது, தம்மிடம் எவ்வாற்றல் இல்லையோ அவ்வாற்றல் தம்மிடம் உண்மையில் இருந்தால் நல்லதா கெட்டதா என்பதை உணர்ந்து அவ்வாற்றலை சேகரித்து கொள்வதும் அவ்வாற்றலை சேகரிக்காமல் இருப்பதுமே உயர் உன்னத நிலை என்று யாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது என்ன தேவையான ஆற்றல், தேவையில்லாத ஆற்றல் என்றால், ஒருவருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குணாதிசய பண்பு இருக்கின்றதென்றால் அவர்களிடம் அதர்மம் இருப்பதில்லை. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்களா என்றால் இருக்கின்றார்கள், சொற்பமானவர்கள். அவ்வாறு எப்பொழுதுமே தர்மத்தை மட்டும் நிலைத்து கொண்டிருப்பவர்கள் தம்மிடம் அதர்மம் இல்லை என்று அதர்மத்தை ஈர்த்து கொள்ள நினைத்தால் என்னவாகும்? அவர்களுக்கு பெரும் தீய கர்மவினைகளே சேர்ந்து கொள்ளும் அல்லவா? அதேபோல் எப்பொழுதும் தீய கர்மவினைகளை மட்டுமே செய்யக்கூடிய அதர்மிகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நற்கர்மவினைகள் துளியளவு கூட இல்லாமல் இருக்கின்ற ஒருவேளை இருக்குமாயின் அவர்கள் தம்மிடம் நல்லாற்றல் வேண்டுமென்று அதனை ஈர்த்து கொள்கின்ற நிலையாக நல் தர்ம நிலை கொண்டவற்றை செய்ய எத்தனிக்க வேண்டும். அதனை முயற்சி கண்ட பொழுது நல் கர்மவினைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது தீய கர்மவினை கொண்டவர்கள் அதனை விடுத்து நல் கர்மவினை கொண்ட நிலைகளை தமக்குள் ஆட்கொள்வதற்காக தாமதனை ஈற்றுக்கொள்வதற்காக நல் தர்ம நிலை கொண்ட செயல்களை செய்வதே உசிதமான நிலையாக இருக்கும். ஆனால் அவர்களிடம் இன்று இருப்பது அதர்மம். எனவே அதனை விட்டாக வேண்டும். மறுபுறம் இருப்பவர்களிடம் அதர்மம் இல்லை, அவர்கள் சரியாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் தம்மிடம் இல்லாத அதர்ம நிலை இதனை ஈர்க்க எத்தனிக்கின்றார்கள் என்றுதான் எங்களுக்கும் தெரியவில்லை. அதர்ம நிலைகளுக்குள் செல்லக்கூடாது என்று நல் தெளிவான சிந்தை கொண்டு பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் மூலமாக இன்று தர்ம நிலை கொண்ட செயல்களையே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர் அந்நிலைதனில் இருக்கத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர அந்நிலையை விட்டு தேவையில்லாத தீய நிலை கொண்ட ஆற்றல்களை உள்ளுக்குள் கிரகிக்க எண்ணுவதை அவர்கள் வேறறுத்து நிற்பதே உயர்நிலை கொண்ட உன்னத நிலையான வடிவாக இருக்க வேண்டும். இவ்வாறு தமக்கு எது தேவை, தாம் உண்மையில் சரியாகத்தான் இருக்கின்றோமா, தம்மிடம் சேர்ந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் சரியான ஆற்றல் தானா என்பதை உணர்ந்து தாம் ஆற்றுகின்ற பணியும் சரியான பணியா, சரியான கர்ம வினைதானா என்பதை சரியாக ஒரு நல் வாழும் குருவோடு கலந்து ஆராய்ந்து கண்டு உணர்ந்து அவ்வழியில் உயர்ந்து கொண்டிருப்பதே உயர் உன்னத நிலை. வாழும் குரு இல்லாதவர்கள் ஆங்காங்கு இருக்கின்ற சூட்சம கணங்களை குருவாக நினைத்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கும் சூட்சம குருவாக சூட்சம நாடி கொண்ட சித்தனே அவர்களை அறியாது ஆட்கொண்டிருக்கின்ற அபூர்வ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில். அவரவர்கள் நினைத்து கொள்ளலாம், யாம் மருகனை வணங்கி கொண்டிருக்கின்றோம், சிவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று. இல்லை, அவர்கள் சிவன் வடிவில் வாழை சித்தனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அருமுகன் வடிவில் வாழை சித்தனை எண்ணி குருவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காலப்போக்கில் அவர்களுக்கு அருமுகனாக, சிவமாக, அகத்தியனாக, பல்வேறு தேவ கணங்களாக, சித்த கணங்களாக வாழை சித்தனே வாழும் குருவாக அவர்களுக்கு கிடைத்து
அவர்களும் உயர்நிலை கொண்ட அந்நிலைதனை எட்டி பிடித்து உயர் வாழ்வில் உன்னத பெருநிலைகளை என்றும் நிலைக்கின்றவாறு இப்பிறவியை இறுதி பிறவியாக மாற்றிக்கொண்டு நல் உயர் முக்திதனை அடைந்து நின்று பிறவா நிலைதனில் அமரத்துவத்தில் இருக்கின்ற அமிர்த நிலைதனை உண்டவர்களாக மாறியிருக்கின்ற அபூர்வ நிகழ்வது அவர்களுக்கு இவ்வாழும் குருவின் சூட்சம நாடியின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைதனை இன்று யாவருக்கும் எடுத்துரைக்க, அது இயல்பு நிலையில் எடுத்துரைக்க, நாடியில் அமர வைத்து நல் இயல்பாக உரைக்க வைத்த சித்தனே, இவ்வுரையை உரைக்க வைத்த நிலைக்கு உம்மை வாழ்த்தி உமக்கு வரம் வழங்கி, உம்மோடு இணைந்தோர்கள் உம்மோடு இணைந்து எப்போதும் இருக்கின்ற நிலையாகவும், இனி வருகின்ற உயர் மாந்தர்கள் உம்மோடு இருக்கக்கூடிய அவ்வுயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து உம்மோடு இணைந்து நிற்கின்ற அந்நிலை கொண்ட நிலையானது நிலை பெற்று இருக்கின்ற ஆசிகளையும் வழங்கி நின்று அற்புதமாக வள்ளியும் தெய்வானையும் அகமாற அந்தி மாலை வேளைதனில் அற்புத ஆசி வழங்கிய இன்பத்தில் அமருகின்றோம் உம்மை வாழ்த்தி சித்தனே. ஓம் அதிஷாய நமः. ஓம் சிவமகாமாரி சித்தத்தினுடைய பற்றி